இந்த வார்த்தை நம்மை கொண்டு செய்வார். நம்மை கொண்டு செய்வார். ஆமென், ஆமென். சில உள்ளங்களோடு இந்த வார்த்தையை சொல்லும்படி ஆவியானவர் இப்பொழுது அது நினைப்பூட்டினதுனால, என்னை கொண்டு என்ன யூஸ், என்னை கொண்டு என்ன ஒரு பிரயோஜனம் இல்லையே என்ற எண்ணத்தோடு, வலியோடு, வேதனையோடு நான் இப்படி பலவீனப்பட்டு இருக்கிறேனே, எனக்கு எதுவுமே செய்ய முடியலையே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே என்கிற வேதனையோடு இதை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த ஆராதனை வேளையிலே பலிபீடத்திலிருந்து உங்களை நோக்கி வருகிற கர்த்தருடைய வார்த்தை நம்மை கொண்டு செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதற்கு ஆண்டவருக்கு தடை இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும். அவருடைய கையிலே வல்லமை, அவருடைய கையிலே சத்துவமும் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கழுதையின் எலும்பை எடுத்து கிதியோனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ண முடியும். சிம்சோனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ண முடியுமானால், ஒரு கழுதையின் எலும்பை எடுத்து சிம்சோனுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியுமானால், உன்னை கையில் எடுத்து சிம்சோனை பலப்படுத்தின தேவனுக்கு எதுவும் செய்ய முடியும். நம்மை கொண்டு செய்வார், நம்மை கொண்டு செய்வார், நம்மை கொண்டு செய்வார். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் எஸ் 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 ஓராலபா சடரபா சந்தரபா ரிகமா மாமா சனல. நம் தேவன் பெரியவர். அவர் வருவார், அவர் வருவார், வந்து ரட்சிப்பார். ஓடா ரகல மாதா நரபா ஷேரே. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை கொண்டு செய்வார். அந்த கோலை பிடித்து கொண்டு போ என்று மோசே கிட்ட சொன்னார். ஆமென். மோசையால் அந்த கோலை வச்சு சத்துருக்களை அடிக்க முடியாது. ஆனா மோசே இந்த கோலை பிடிச்சிட்டு நிக்க முடியும்ல, அது போதும் மோசே, மீதியை நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை, அவர் வருவார், பதிலளிக்க வருவார், நீதி சரி கட்டுதலை செய்ய வருவார். ஆமென். வந்து ரட்சிப்பார். பதறிக்கொண்டு தளர்ந்து சோர்ந்து இருக்கிற உள்ளங்களே திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் அப்படியே செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தர் நல்ல இயற்கையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் வேண்டிய மழையை தருவாராக. அது ஜனங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருப்பதாக. ஆமென். விசேஷமா இந்த மழை காலங்களில் சில பகுதிகளில் ரொம்ப பாதிப்புகள் எப்பொழுதுமே வருவது உண்டு. அப்படிப்பட்ட பாதிப்பு எதுவும் இல்லாமல் கர்த்தர் காப்பாராக. அவருக்கு தெரியும், நீங்க பின்னாடி போக, நீங்க படுத்து தூங்கு சார். சில பாருங்க பின்னாடி வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ல வண்டி வந்து அவங்களும் போட்டு முயற்சிட்டு இருப்பாங்க. அவருக்கு தெரியும். நம் தான் என்கிட்ட. ஆமென். ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரும் நாங்கள் இத்தனை வருஷம் காத்திருக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லும்போது முதல்ல அவங்க கிட்ட என்ன கேட்கணும்? வார்த்தையை தந்திருக்கிறாரா? ஆமென், தந்திருக்கிறார். அப்போ காத்திருங்க. தரல என்ன கேரண்டி கிடையாது. ஆண்டவர் நம்ப வச்சிருக்கிறாரா? ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி நம்ப வச்சிருக்கிறாரா? நீங்க காத்திருங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார். என் ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன். பாருங்க, அவருக்கு தரமாட்டேன்னு சொல்றதுக்கு அவருக்கு ஒரு தயக்கமும் கிடையாது. நம்ம ஆண்டவர் யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு இங்க பாரு உனக்கு கிடையாது அப்படி சொல்றதுக்கு ஒரு தயக்கமும் கிடையாது. மோசே கிட்ட சொன்னார்ல, இனி என்கிட்ட இதை பத்தி
பேசாத. அப்படி சொல்றது ஆண்டவர் வருத்தமே பட மாட்டார். உனக்கு தர மாட்டேன் அவ்வளவுதான் போ இப்படி சொல்றது. ஆனா ஏன் தருவேன்னு சொன்னார்னா தரதுக்கு அவருக்கு முடியும். செய்வேன்னு சொன்னா நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தைகள் ஆமென். நீர் சொல்லியோ சொன்ன வார்த்தையை கைகளை உயர்த்தி இதை அறிக்கை செய்து சொல்லுங்க. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை நம்ம பிரச்சனை என்னன்னா இங்க சர்ச்சில் சொல்றதோட விட்டுறோம். இல்லங்க, கடந்த கோயம்புத்தூர்ல மீட்டிங் போகும்போது ஒருத்தங்க வராங்க, ஐயோ என் டைரி எடுத்துட்டு வர மறந்துட்டேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நன்றி ஆண்டவரே, இல்லைன்னா அந்த டைரி ஃபுல்லா எனக்கு படிச்சு காட்டுவாங்க. எனக்கு சாயங்காலம் விடியற்காலம் ஆகி ஆமா எனக்கு எழுதி 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 நம்ம எல்லாம் செய்யறது சிலருக்கு பைத்தியமா தான் தெரியும். சிலர் வந்து ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அவர் நினைக்கணும்னு எப்படிலாம் பண்ணி தான் ஆகணும். இந்த இவங்க நினைச்சு அவங்க நினைச்சு எவங்க நினைச்சு என்ன கிடைச்சு. ஆமென். ஒரு 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 சத்தியம் தெரியுமா, 4 பேர் மறக்கிறது நல்லது. என்ன ஆமென் வருது. ஹல்லேலூயா. சில விஷயத்துல மறக்கிறது நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து இங்க உனக்கு ஆண்டவருக்கு ஆசை வார்த்தை கூட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆசை வார்த்தை கூற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஆளை திருப்திப்படுத்துறதுக்கோ ஒரு ஆளை வந்து அந்த நேரத்துல ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு சும்மா வந்து ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் ஆண்டவருக்கு வரவே வராது, தேவையே கிடையாது. ஆமென். யோபு அப்படி இருக்கும்போது யோபுவே என்ன ஓவரா பேசிட்டு இருக்கு அப்படிதான் வந்தாரு. உனக்கு தெரியுமா, நான் பூமிக்கு அஸ்திவாரம் போடுவது எங்க இருந்த அப்படிதான் வந்து கேட்கிறார். யோபுவே இதோ வந்துட்டேன் அப்படிலாம் ஒன்றும் வரல. ஆமென். ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட அவசியம். அவர் ஏன் செய்வேன்னு சொன்னா செய்வார். ஆமென். அவருக்கு செய்வது தேவ சித்தம்னா சொல்லவே மாட்டார். மோசே எவ்வளவு சாயலை காண்கிறவன், அந்த மோசை கேட்காத நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டார். அப்படி சொல்றதுக்கு ஆண்டவருக்கு தயக்கமே கிடையாது. இந்த வார்த்தையை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ல வச்சிட்டு இருக்கிறார். உனக்கு செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் தயங்கவே மாட்டார், தயங்கவே மாட்டார், தயங்கவே மாட்டார். தாவீது எவ்வளவு இருதயத்தை கெட்டவன். நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறேன்னு சொல்லும் போது போய் சொல்லு அவன்கிட்ட கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அவன் பையன் கட்டுவான், அவன் கட்டக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் அவரு மழுப்பவே இல்லை. நேரம் வந்துட்டு அதாவது தாவீதே, அதாவது என்னன்னா கேட்ட மாட்டேன், படுக்கையில் இருக்கிறார் எசேக்கியா, போய் சொல்லு 3வது நாள் ஸ்தோத்திர கூட்டம் முடிஞ்சு. ஆண்டவர் இதை சொல்ல தயங்கவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் உனக்கு நான் செய்வேன்னு சொல்றாருன்னா, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாருன்னா, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்றாருன்னா, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாருன்னா, ஏதோ ஒண்ணு செய்ய போகிறார்னு அர்த்தம். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையால் உம்மிடம் திரும்பிடாதே. சொல்லுங்க, இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு பயம் வந்துட்டுன்னா நான் உடனே உங்களை நான் மீறணும்ப்பா, உடனே உங்களை நான் எனக்கு முன்பாக நிறுத்திடணும்ப்பா, உடனே நான் அந்த காரியத்தை உங்ககிட்ட சொல்லி விட்டுறணும்ப்பா. எனக்கு தெரியும்பா, உங்களால மட்டும்தான் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை விடுவிக்க முடியும். ஆண்டவரே, உங்களால மட்டும்தான் என்னுடைய எல்லா பயத்துக்கும் கிருபை தாரும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவன் நல்லவர், இதே சேனைகளின் கர்த்தர் நல்லவரே. ஒரு சரணத்தை சேர்ந்து பாடி நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாமா?
சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே,